வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆட்டு நுரையீரலை வச்சு ஒரு சூப்பரான வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த நுரையீரல் வறுவல் வந்து சூடான சாதத்தோடு பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட ரசத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க இந்த நுரையீரல் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் குக்கர் வச்சுட்டு அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தக்காளி இந்தளவு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மசாலாலேருந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருங்க. அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நுரையீரலை சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை முதல்ல லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த நுரையீரலேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வருங்க. அது வரைக்கும் இதை அப்படியே வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நுரையீரல் வந்து தண்ணி விட்டு நல்லா வெந்து வருங்க. பாருங்கள், தண்ணி லைட்டாக விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் வந்து நுரையீரலுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நுரையீரல் வந்து சீக்கிரமாக வேகாது. நுரையீரல் வேக லேட் ஆகுங்க. அதனால் வந்து இது கூட நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரமெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு இதை வேக வச்சிடலாங்க. நுரையீரல் வந்து மட்டன் மாதிரியே வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் வந்து நல்லா வேக வச்சிடணும். இப்போ இதை நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நுரையீரல் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் சின்னதாகிருங்க. உங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படியே வந்து சர்வ் பண்ணலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வறுவல் மாதிரி செய்யலான் இருக்கிறேன். அதனால் வந்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா வந்து வறுவல்லேருந்து எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இடையில வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடுங்க. இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நம்மளோட கிரேவி நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ஆயிருங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளோட சூப்பரான நுரையீரல் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை லைட்டாக தூவி விட்டுறலாங்க. தூவி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட நுரையீரல் வறுவல் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு சூப்பரான நுரையீரல் வறுவல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.